ஒரு ஆள் குர்ஆன் ஓதுறாரு, அவருக்கு zikr செய்யறதுக்கு துஆ கேட்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதில்லை. குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கிறாரு. அல்லாஹ் சொல்கிறான், அஅதைதுஹு அஃதல மா உஅதிய ஸாயிலீன். இந்த உலகத்துல யாருடைய துஆவெல்லாம் அல்லாஹ்விடத்துல கபூல் செய்யப்பட்டு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறானோ அதை விட சிறந்ததை அல்லாஹ் இந்த குர்ஆன் ஓதுபவருக்கு கொடுக்கிறான். ஒன்று இருக்குது துஆ கேட்கணும், இன்னொன்று இருக்குது அந்த துஆ கபூல் ஆகணும். கபூலியத்தான துஆ தேவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் தஅவத்தில் லா யுஸ்தஜாப். யா அல்லாஹ், கபூல் செய்யப்படாத துஆவை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒரு மனிதர் துஆ கேட்கிறார். வமஷ்ரபுஹு ஹராம் வமல்பஸுஹு ஹராம். அவருடைய உடம்புல, நீளமான ஹதீஸிலே சொன்னார்கள், உடம்புல ஹராம் கலந்திருக்குது, உடுப்புல ஹராம் கலந்திருக்குது. ஒரு வஃபீஹி திர்ஹமுன், ஒரு திர்ஹம் ஹராம் கலந்திருந்தால் ஃபஅன்னா யுஸ்தஜாபு. அவர் யா ரப் யா ரப்னு துஆ கேட்டுக்கொண்டே இருப்பாரு. அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏற்றுக்கொள்ளப்படாத துஆவை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும். ஆனால் இந்த ஹதீஸிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யார் குர்ஆனை ஓதுகிறாரோ, குர்ஆனுக்கு நேரம் கொடுக்கிறாரோ, உலகத்திலே யாரெல்லாம் துஆ கேட்கிறார்களோ அந்த அத்தனை பேருக்கும் கொடுப்பதை விட சிறந்ததை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை மட்டுமல்ல, அல்லாஹ் மீண்டும் சொல்லுகிறான், வஃபதுலு கலாமில்லாஹ். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வஃபதுலு கலாமில்லாஹி அலா ஸாயிரில் கலாம். மற்ற எல்லா பேச்சுக்களை விடவும் அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு சிறப்பு இருக்கிறது. எப்படின்னா, அல்லாஹ் சொல்ற உதாரணத்தை பாருங்க. கஃபதுலில்லாஹி அலா ஹல்கி. உலகத்துல அல்லாஹ் படைச்ச படைப்புகள் இருக்குது. இந்த எல்லா படைப்புகளை விடவும் அல்லாஹ்வுக்கு எப்படி சிறப்பு இருக்குதோ இதே போல தான் மற்ற எல்லா பேச்சுக்களை விடவும் அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு கண்ணியம் இருக்குது என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் இது அல்லாஹ்வுடைய கலாம். இது அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ரசூலுல்லாஹுக்கு இறக்கி வைக்கப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் வஹி இறங்குற நேரம் எவ்வளவு பாரம்டா. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேல் கீழ் பாதம் என்னுடைய பாதத்தில் காலில் பட்டு கொண்டிருந்தது. வியர்வை நெற்றியிலே கொட்டியது. ரசூலுல்லாஹ்ட கால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கால் என்னுடைய காலில் பட்டது. எவ்வளவுக்கு பாரமாக இருந்ததுண்டா, ஒரு மலையை தூக்கி என்ற காலில் வச்சிருந்தா நான் தாங்கிக் கொண்டிருப்பேன் என்று சொன்னாங்க. ஒரு நாள் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்திலே பிரயாணம் செய்கிறார்கள். வஹி இறங்குகிறது. அந்த வஹியுடைய பாரத்தினால பாலைவனத்துடைய ஒட்டகம், பல 100 கிலோக்களை சுமக்கக்கூடிய ஒட்டகம் வஹியுடைய பாரத்தால அப்படியே உட்கார்ந்துருச்சு. ரசூலுல்லாஹ்வை சுமக்க இயலாது, அவ்வளவுக்கு பாரமானது. இந்த அல்லாஹ்வுடைய கலாமை தான் இந்த குறுகிய நெஞ்சுக்குள்ளால் இந்த உள்ளத்திலே சுமக்கிறார்கள். ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ராஉல் குர்ஆன் என்று சொல்கிறோம். ஹாஃபிதுல் குர்ஆன் என்று சொல்கிறோம். 6666க்கும் மேற்பட்ட ஆயத்துக்களை
இந்த உள்ளத்திலே சுமப்பது என்பது இது அல்லாஹ்வுடைய குத்ரத். இது ஒரு ஹாஃபிதுல் குர்ஆன் குர்ஆனை சுமக்கிறார் என்றால் அது உலக சாதனை. முழு குர்ஆனையும் மனமிட்டு உள்ளத்திலே சுமந்திருக்கிறார் என்றால் உலக சாதனை. நாங்க விளங்கல்ல, ஆனா அல்லாஹ் ஹாஃபிதுல் குர்ஆனை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளங்கப்படுத்தினார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துரதிஷ்டவசமாக எங்களுடைய உம்மத்து குர்ஆனை விட்டும் தூரமாகவே. குர்ஆன் அதுக்கு நேரம் கொடுக்கிறது குறைவு. குர்ஆனுக்கு நேரம் கொடுக்காததால தான் உம்மத்துடைய பொருளாதார, வியாபார, குடும்ப வாழ்க்கையுடைய, நேரத்துடைய, ஆரோக்கியத்துடைய பரக்கத் அல்லாஹ் எடுத்துட்டான். பரக்கத்தில் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மன் கரஅல் குர்ஆன வ அமில பிமா ஃபீஹி, யாரு குர்ஆனை பாடமாக்கி அந்த குர்ஆனை அமல் செய்வாங்களோ, உல்பிஸ வாலிதாஹு தாஜன் யௌமல் கியாமா, கோடான கோடி மக்கள் எல்லாம் குமிந்திருக்கின்ற அந்த கியாமத்துடைய நாளையிலே அந்த குர்ஆனை சுமந்த ஹாஃபிதுடைய உம்மக்கும் வாப்பாக்கும் அல்லாஹ் ஒரு கிரீடத்தை அணிவிப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கிரீடம் எப்படி இருக்கும் தெரியுமா? லௌஹு அஹ்ஸன மின் ضوء الشمس في بيوت الدنيا لو كانت فيكم. இந்த பிரமாண்டமான சூரியன் இருக்கிறே, இந்த சூரியனை உங்களோட துனியாவுடைய வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சா எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அதை விடவும் பிரகாசமாக இருக்கும் என்று சொன்னார்கள். இது யாருக்கு? குர்ஆனை சுமந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபமா வன்னுக்கும் பில்லதி அமில பிஹாதா, உம்மா வாப்பாக்கே இவ்வளவு சிறப்பு உண்டா, குர்ஆனை சுமந்தவர்களுக்கு எப்படி எல்லாம் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ்.